பணப்பொட்டியை வந்து சபரி எடுத்துட்டாங்க. என்னையா சொல்கிறேன், அந்த மாதிரி பரவிட்டு இருக்குங்க நியூஸு. சபரி எடுத்துட்டானா? நான் விக்ரமில் எடுப்பான்னு நினச்சேன். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டாஸ்க்கு 4வது டாஸ்க் வைக்கிறாங்க. எதுக்கு அந்த டாஸ்க்லாம் வைக்கிறாங்க? எதுக்கு டாஸ்க் வைக்கிறாங்க? ஆல்ரெடி 3 லட்ச ரூபா இருக்குது. 3,30,000 50,000 இருக்குது. அதை ஒன்றும் எடுக்க மாட்டேறேன், ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து இன்னொரு 3 லட்ச ரூபா கொட்டி விட்ருக்காங்க. ஒரு பாக்ஸை போட்டு கொட்டி விட்டு, இந்த ரெயின் கோட் இருக்குது பாருங்கள், ஆளுக்கு ஒரு ரெயின் கோட்டு கொடுத்துட்டு அதை வந்து சும்மா கவர் பண்ணிக்க வேண்டியதான். பிளாஸ்டிக் கோட்டு தானே அது. அதை போட்டுக்கிட்டு எல்லோரும் ரெடி ஆகணும். ஃபைனலிஸ்ட் எல்லாம் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு ஒரு வந்து கோந்து வச்சுருப்பாங்க. கோந்துனா என்ன சொல்லணும்னா க்ளூ வச்சுருப்பானுங்க. பசையை வச்சுருப்பாங்க. அதை எடுத்து என்னென்னா வெளியில் இருந்த கண்டஸ்டன்ஸ் வந்து தடவணும். தடவு எல்லோரும் முதுகில் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தடவிடணும். தடவிட்டு வெயிட் பண்ணணும். பஸ்ஸர் அடிப்பாங்க. பஸ்ஸர் அடித்தோன்னு என்ன பண்ணணும், உருண்டு அந்த பாக்ஸுக்குள்ளேயே உருண்டுட்டு கிடக்கணும். உருண்டு எவ்வளோ கரன்சி அந்த கோந்தில் அந்த பசையில் ஒட்டுதோ, என் பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் உருண்டுகிட்டே கிடக்க வேண்டியதான். உருண்டு அமுக்கலாம், உருண்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கையை பண்ணக்கூடாது, காலை பண்ணக்கூடாது. ஸோ அந்த பசையில் ஒட்டணும். தானாகவே நல்லா தடவணும். இந்த கண்டஸ்டன்ஸ் நல்லா தடவி விட்டாங்கன்னா நல்லபடியாக ஒட்டும், இல்லைனா ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி வந்து தடவ ஆரம்பிக்கிறாங்க. வாட்டர் எல்லாருமே தடவி விட்றாங்க. தடவி விட்டு உருண்டு கிடக்குறாங்க. பஸ்ஸை அடிச்சோன்னா உருண்டு சாண்ட்ரா உருண்டுட்டு கிடக்கு, தியா உருண்டுட்டு கிடக்கு, எல்லாமே உருள்றாங்க. ஒரு பக்கம் உருண்டுட்டு கிடக்குறாங்க. நல்லா தடவிருப்பாங்க போல். சபரிக்கலாம் நல்லா ஒட்டுது. 3 லட்ச ரூபா அதில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல அமௌண்ட் அதில் வந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதுதான் என் டாஸ்க்கு. ஸோ அதுலேருந்து இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா என்னமோ வந்திருக்கும் போல். இந்த கடைசி டாஸ்க்லாம் முடிஞ்சு இது முடிஞ்சு அப்புறம் இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஸோ 5வது டாஸ்க்கு அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 5 லட்ச ரூபா இவன் மேலே வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னா இது சபரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற மாதிரி நியூஸ் வருது. சபரி எடுக்க வாய்ப்பு இல்லை, அதுதான் நினைக்கிறேன். சபரி எடுக்க வாய்ப்பே இல்லைங்க. நான் ஒரு குரூப் என்ன சொல்கிறேன்னா காணாவினத்தை எடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. காணாவினத்தெல்லாம் எடுக்கவே மாட்டார், இருந்தாலும் எடுக்க விட மாட்டாங்க. பட் ஆனால் விஜய் டிவியே பிளான் பண்ணுதே. பர்பிள் கலரில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்குங்க சாண்ட்ரா. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. பொனப்பட்டியை மட்டும் எடுத்துடக்கூடாது. இப்போ வந்து இவன் மட்டும் பிரஜைன் உள்ளே வந்தானா சாண்ட்ராவை எடுக்க சொல்லிடுவான். ரியா உள்ளே வந்தாலே சொல்லிடுவா. எப்ஜே வந்து என்ன ஒரு குதாப்பு பண்ண போகிறான்னு தெரில. எப்ஜேவும் கனியும் வந்தோடனே கனி வந்து விக்ரம்கிட்ட என்ன பேச போகிறாங்க பொறுத்து தான் கேம் இருக்குது, இல்லைன்னா எடுத்துருவான். ஆக கனியும் எப்ஜே கூட நெக்ஸ்ட் வீக் தான் வர வைப்பான்னு நினைக்கிறேன். நாளைக்கு யாருன்னு தெரியல, யார் வர்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொருத்தே ஒரு 2 நாள்ரா வாய் மயிரை வச்சுட்டு சும்மாறா, சும்மாறான்னு சொல்லுவார்ல விஜய் சேதுபதிங்கண்ணே. எஜ்ஜே சூர்யா மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது வினோத்துக்கு. அவங்க சாண்ட்ரா கொடுக்குறதுக்கு இல்லை அரோரா கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா சபரி கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதை புரிஞ்சிக்காமல் மக்கள் சக்தியே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி எப்படி அசீமுக்கு வந்து டைட்டில் ஒன்று கிடச்சிச்சோ அதே மாதிரி வந்து இங்கே கிடைக்க போகுது. கிடைக்கணும்டா. அதை விட்டு தேவையில்லாமல் போய் இப்போ வந்து பிரவீன் ராஜா உங்களுக்கு, அப்புறம் பிரவீனும் ஓவராக பண்ணுறான், அவனும் ஓவராக தான் பண்ணுறான். அடி ஓகே தான். அப்புறம் வாட்டர் மிலனும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த ஆள் போட்டு பழக்கிற சரியில்லைங்க. இப்போ தடம் மாறி செல்லும் வினோத், அவ்வளோதான் சொல்ல முடியும். கடைசியில் ஒட்டிக்கிட்டே எடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது 5 லட்சத்தை தாண்டி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து இந்த பிரவீன் காந்தி டக்குன்னு வாட்டர்மேனோட தான் வந்தார். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு தாவி போய் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வினோத்துட்டே உட்கார ஆரம்பிச்சிட்டாருங்க. வினோத்துக்கு ஜால்ரா சொம்பு என்ன வேணான்னு சொல்லலாம். பிரவீன்ராஜ் அப்படி தான். பிரவீன்ராஜ் வந்து நல்லா ஹர்ட் ஆகிட்டான். கேவலமாக ஒரு கேம் அணியில் வந்தோடனே வந்து பெரிய ஒரு மாதிரி வச்சு செய்கிறாராம் அவர். யாரை வாட்டர்மேன் நீ வச்சு செய்ய, ஒன்று அவன் வச்சு செஞ்சு தான் அவனை அனுப்பி விட்டான். அவனை இவர் வச்சு செய்கிறாராம் மயிராண்டி. ஏன்டா உனக்கு இந்த ஈன பொழப்பு? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.